Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த series of videosல நம்ம long sentences frame பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோலயும் நம்ம noun clauses and adverb clauses சேர்த்து sentences frame பண்ண போறோம். So இந்த வீடியோல நம்ம 3 interesting examples பார்க்க போறோம். Without any further delay, let's get started. இன்னைக்கான first example, அவ இத அப்புறமா செய்வா. அவ இத அப்புறமா பண்ணுவா. She will do it later. She will do it later. ஸோ லேட்டர் அப்படின்ற adverb எடுத்துகிட்டு adverb clause போடலாம். அவ இதை நான் சொன்னா செய்வா. ஸோ நான் சொன்னா அப்புறமா செய்வான்னு சொல்லி அப்புறமா லேட்டர்ன்ற வேர்ட் மட்டும் இருந்தது, adverb மட்டும். இங்கே நான் சொன்னா இந்த கண்டிஷன் நடந்தால் அவள் இதை பண்ணுவா அப்படின்னு சொல்லியிருக்கோம். She will do it if I ask her to. ஸோ இங்கே சொன்னா அப்படின்னு இருக்குது, ஆனால் ஆஸ்க்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ்க் அப்படின்னா ஒருத்தவங்கள ஒரு வேலையை செய்ய சொல்கிறது. ஓகே, ஆஸ்க் him டு கம், ஆஸ்க் him டு டூ சம்திங், ஆஸ்க் her டு டூ சம்திங் சொல்லுவோம் இல்லையா. ஆஸ்க்னா ஒரு வேலையை செய்ய சொல்கிறது. ஸோ இங்கே இஃப் ஐ ஆஸ்க் her டு டூ இட், அது ஃபுல்லாக சொல்லாமல் ஆஸ்க் her டு மட்டும் கொடுத்துருக்கேன். இஃப் ஐ ஆஸ்க் her டு, ஷி வில் டூ இட் இஃப் ஐ ஆஸ்க் her டு. ஓகே, அடுத்தது மெயின் க்ளாஸில் இருக்கிற இட்டுன்ற ப்ரொனவுன் எடுத்துகிட்டு ஒரு நவுன் க்ளாஸ் போடலாம். நீ கேட்டதை அவள் நான் செய்ய சொன்னால் செய்வா. ஓகே, அவள் நீ கேட்டியா அவள் செய்யலையா, பட் நீ கேட்டதை நான் செய்ய சொன்னால் அவள் செய்வா அப்படின்னு சொல்கிறோம். நான் செய்ய சொன்னால் அவள் செய்வா, அதை நம்ம மேலேயே பார்த்துட்டோம். ஷி வில் டூ இட் இஃப் ஐ ஆஸ்க் her டு. பட் அந்த இட்டுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கோம், நீ கேட்டதை. ஷீல் டூ வாட் யூ ஆஸ்க்ட் இஃப் ஐ ஆஸ்க் her டு. ஷீல் டூ வாட் யூ ஆஸ்க்ட். ஷீ வில் டூ வாட், எதை அவள் செய்வா, நீ கேட்டதை. நீ கேட்டதை அவள் செய்வாள். ஷீல் டூ வாட் யூ ஆஸ்க்ட் இஃப் ஐ ஆஸ்க் her டு. எப்போ செய்வானா, நான் கேட்டால் அவள் செய்வா. இஃப் ஐ ஆஸ்க் her டு டூ இட், ஷீல் டூ வாட் யூ ஆஸ்க்ட். ஓகே, ஸோ இங்கே ஷீ வில் டூ அப்படின்றது ஒரு மெயின் க்ளாஸ். அந்த மெயின் க்ளாஸுடைய ஆப்ஜெக்ட் பிளேஸில் ஒரு நவுன் க்ளாஸ் இருக்குது, வாட் யூ ஆஸ்க்ட். எப்போ செய்வா அப்படின்ற இடத்துல ஒரு adverb clause இருக்குது, இஃப் கண்டிஷன், இஃப் clause போட்டிருக்கோம், இஃப் ஐ ஆஸ்க் her டு. ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் போகலாம். ரோஸ் அதை உடனே சொன்னா, அவள் அதை உடனே சொன்னா அப்படின்னு சொல்கிறோம். ரோஸ் said it immediately. ரோஸ் said it immediately. ஸோ இமீடியட்லி அப்படின்ற adverb-ஐ எடுத்துகிட்டு ஒரு clause போடலாம். ரோஸ் அதை நான் அவளுக்கு பணத்தை கொடுத்த பிறகு சொன்னான். ஸோ ரோஸ் அதை உடனே சொன்னான்னு சொன்னோம். இங்கே உடனே எடுத்துட்டு அவளுக்கு நான் பணத்தை கொடுத்த பிறகு அவள் சொன்னா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரோஸ் said it after I gave her the money. ஸோ நான் அவளுக்கு பணத்தை கொடுத்த பிறகு, after I gave her the money, ரோஸ் வந்து சொன்னா. ரோஸ் said it. ரோஸ் said it எப்போ சொன்னா, after I gave her the money. ஸோ இப்போ ஈட்டுன்றதை எடுத்துகிட்டு என்ன அவள் சொன்னா அப்படின்றத இன்னும் தெளிவாக ஒரு clause போட்டு சொல்லலாம். ரோஸ் நான் அவளுக்கு பணம் கொடுத்த பிறகு அவள் ஏற்கனவே கார் வாங்கியிருந்ததா சொன்னான். கார் வாங்குறதுக்காக என்கிட்ட பணம் கேட்டிருந்தா. ஸோ நான் அவளுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன். ஆனால் நான் கொடுத்த பிறகு அவள் சொல்கிறா ஏற்கனவே கார் வாங்கிட்டேன் அப்படின்னு. ரைட், அந்த கான்டெக்ஸ்டில் இருக்குது இந்த சென்டென்ஸ். ரோஸ் said that she had already bought the car after I gave her the money. ஸோ நீ ஏன் அவளுக்கு பணம் கொடுத்தா, அவள் தான் கார் வாங்கிட்டாளே. நான் பணத்தை கொடுத்த பிறகு தான் அவள் ஏற்கனவே கார் வாங்கியிருந்ததை என்கிட்ட சொன்னான். ரோஸ் said that she had already bought the car after I gave her the money. ஸோ how would I know, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட லாஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். அவள் இதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தே ஆகணும், விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஷீ டெஃபினெட்லி ஹேஸ் டு கிவ் அன் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் திஸ். இங்கே ஹேஸ்டுக்கு பதிலாக நீங்கள் மஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஷீ மஸ்ட் டெஃபினெட்லி கிவ் அன் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் திஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸில் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, எதுக்காக அவள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அந்த ரீசனை சொல்லலாம். எல்லாரும் அவளோட பிஹேவியர் மேலே கோவமாக இருக்கிறதுனால அவள் அதுக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும், அவள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஏன் அப்படி நடந்துக்கிட்டா அப்படின்றதுக்கு அவள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். பிகாஸ் எல்லாரும் அவள் நடந்துக்கிட்ட விதம், அவள் பிஹேவியரில் ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். She has to give an explanation because everybody is angry with her behavior. Because everybody is angry with her behavior. இதுதான் ரீசன், நம்ம கொடுத்துருக்க ரீசன். adverb clause இது கரெக்டாக. ஏன் அவள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், பிகாஸ் everybody is angry with her behavior. She has to give an explanation because everybody is angry with her behavior. ஓகே, இப்போ அடுத்த சென்டென்ஸில் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இந்த சென்டென்ஸ்க்கு ஆட் பண்ணலாம். ஸோ எல்லாரும் அவளோட பிஹேவியர் மேலே கோவமாக இருக்கிறதுனால அவன் நேற்று என்ன நடந்ததுன்னு விளக்கம் கொடுத்தே ஆகணும். ஸோ அவள் எதுக்கோ ஒன்றுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கா, அதுக்கு எல்லோரும் கோவமாக இருக்காங்க. ஸோ அதனால் அவள் என்ன நடந்தது, நேற்று என்ன நடந்தது என்று அவள் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், ஷீ ஹேஸ் டு கிவ் அன் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் வாட் ஹேப்பன் எஸ்டர்டே. ஷீ ஹேஸ் டு கிவ் அன் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் வாட், என்ன நடந்தது என்று. ஃபார் வாட் ஹேப்பன் எஸ்டர்டே பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ஆங்க்ரி வித் ஹர் பிஹேவியர்.
ஓகே, ஷி ஹேஸ் டு கிவ் அன் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது மெயின் கிளாஸ். எதுக்காக அவள் கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல நம்ம ஒரு நவுன் கிளாஸ் போட்டு அந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். ஃபார் வாட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே என்ன ரீசன்னு சொல்லி ஒரு adverb clause போட்டிருக்கோம். பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ஆங்க்ரி வித் ஹர் பிஹேவியர். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த சென்டென்சஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் எவ்ரி வீடியோவில் சொல்கிறேன். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னா, இப்போ நான் கொடுத்துருக்கிற சென்டென்ஸையே ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாவோ இல்லை ஒரு கேள்வியாவோ நீங்கள் மாற்றி கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்களேன். எல்லாரும் அவன் மேலே கோவமாக இருக்கிறதுனால நேற்று என்ன நடந்ததுன்னா அவள் விளக்கம் கொடுக்கணுமா அப்படின்னு கேள்வியாக மாற்றலாம் இந்த சென்டென்ஸை. எப்படி கேட்பீங்க கேள்வியா? Does she have to give an explanation for what happened yesterday because everybody is angry with her behavior? கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக just because everybody is angry with her behavior, just அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாரும் கோவமாக இருக்காங்க அப்படின்றதுக்காக அவள் நேற்று என்ன நடந்ததுன்றதுக்கு விளக்கம் கொடுக்கணுமா? ஓகே, இதே மாதிரி நீங்கள் மற்ற 2 சென்டென்சஸையும் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் இல்லை WH வேர்ட் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் டீட்டெயில் லெசன் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். Thank you so much for watching this video till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.